நீ சொல்கிறாங்க இல்லையா, உலகத்தில் மக்கள் தொகை ஜாஸ்தியாகிடுச்சு, பாதி மக்கள் தொகை காலி பண்ணணும் அப்படின்னு பேசுகிறான். சரியான காரியம் செய்வதாக அவங்க நினைக்கிறாங்க. மனிதர்களை அழிப்பது நியாயமான காரியம்னா பேசுகிறாங்க. பாதி மக்களை காலி பண்ணணும், அவன் தான் மிச்சம் இருக்க வாழ முடியும். இப்போ யாரை காலி பண்ண போகிறீங்க? யாரை காலி பண்ண போகிறீங்க? சொல்கிறவங்க எல்லாரும் காலி ஆகிட்டுமே, காலி ஆயிடுவாங்களா? நான் போயிடுறேன் அப்படின்ட்டு முன்னுதாரணமாக நான் போயிடுறேன் நான் சொல்கிறாங்களா? இல்லை. உலக வளங்கள் எல்லாம் குறைங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது அவங்க தான். அந்த வளங்களை மக்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கிறது அவங்க தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் நான் இதை நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்கிறேன். அவங்களுடைய நம்பிக்கை வாழ வைப்பதற்காக இல்லை, அழிப்பதற்காக இருக்கு. ஒருத்தருடைய அழிவுல தான் வாழ முடியும். தூரமாக இருக்கிறீங்க, நீ உங்களுக்கு நெருக்கமாக இல்லை. உங்களுக்கு நெருக்கமாகும் போது வாழணும்னு இருக்கு இல்லையா, அப்புறம் எப்படி அடுத்தவங்களை அழிப்புன்னு நினைப்பீங்க? உங்களுக்கு நெருக்கமாக இல்லை, உங்களுக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க. அதன் காரணமாக அடுத்தவரை அழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது. அவர்கள் சத்தியத்தை நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். மறைவானவற்றின் மீது நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கே நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க. யார் ஒருவரும் வந்து நம்முடைய பிரச்சனை தீர்க்கிறது இல்லை. உணர்வு பக்கம் திரும்பினா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வுண்டு. எந்த சூழல் இருந்தாலும் சரி, வெளிப்பக்கமாக எந்த சூழல் இருந்தாலும் வெளிப்புறமாக நமக்கான வாழ்க்கை நாம் உணர்வை பின்பற்றுவதில் இருக்கிறது ஒவ்வொருவரும். ஆனால் எல்லாருக்கும் என்ன சொல்லித்தரப்படுது? இதை நம்புங்க, இதை நம்புங்க, இதை நம்புங்கன்னு எதையா ஒன்று நம்ப வைக்கிறாங்க. உணர்வை பின்பற்றி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செஞ்சுட்டு வரும். நம்ம ஒவ்வொரு பேரும் உணர்வை பின்பற்றணும். உள்ளத்தில் என்ன அறிவிப்பு இருக்குது அந்த அறிவிப்பை. இது பொய்யா இருக்குங்கிற அந்த எண்ணமாவது இருக்கா? நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கணும், இது பொய்யானது, இது வேண்டாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் மாற்றம். அதை நியாயப்படுத்திக்கிட்டு செய்கிறது இல்லை.